ஹாய், இப்போ நம்ம சிங்கப்பூரில் இருக்க செலேட்டர் ஏர்போர்ட் பக்கத்தில் தான் இருக்கோம். சிங்கப்பூரில் வந்துட்டு 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்துட்டு சாங்காய் ஏர்போர்ட், ரெண்டாவது செலேட்டர் ஏர்போர்ட். ஸோ இங்கே செலேட்டர் ஏரோஸ்பேஸ் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோடு பக்கத்தில் தான் நம்ம நடந்துக்கிட்டு இருக்கோம். இது வந்துட்டு முக்கால்வாசி இந்த ரோடே வந்துட்டு எல்லாமே காலியாக இருக்குது, யாருமே இல்லை. இங்கேருந்து நம்ம வந்துட்டு செலேட்டர் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸில் வாக்கிங்லேயே போயிடலாம். இப்போ ஒருத்தர் வந்துட்டு இந்த வீடியோவில் ஜாகிங் போயிட்டுருக்காரு. இவர் என்ன டைமில் ஜாகிங் போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பார்த்துட்டிங்கன்னா மணி இப்போ மதியானம் ஆஃப்டர்நூன் டைம் 3:15 3:15 ஆகுது மதியானத்தில். சிங்கப்பூரில் மட்டும்தான் இந்த டைம்லேயும் வந்துட்டு ஜாகிங் போயிட்டுருப்பாங்க. நேஷ்னல் பார்க்ஸ் செலேட்டர் வெஸ்ட் பார்க் கரெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இப்போ நம்ம நடந்து ப்ரைவேட் ஜெட் பார்க்குக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அதில் நடுவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷெட்யூல் பஸ்லாம் போட்டிருக்காங்க. ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ் ஸ்டாப்புக்கு போகணுன்னா அதுக்கு வந்துட்டு என்னென்ன டைமில் உங்களுக்கு பஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து நிறைய ஏரியாஸ்க்கு டைமிங் பஸ்ஸஸ் நிறைய இங்கேருந்து இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்றப்பில் உங்கள் பிளானை நீங்கள் வந்துட்டு ஷெடியூல் பண்ணிடலாம். முக்கியமாக வந்துட்டு இந்த ஈஸ்ட் கேம்ப்லேருந்து வெஸ்ட் கேம்ப் போகிற ஏரியாவுக்கு இங்கே நிறைய பஸ்ஸஸ் வந்துட்டு ஷெடியூல்டு பஸ்ஸஸ் நிறைய இருக்குது. யூஸ்வலாக வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு சிங்கப்பூர் அந்த ஊருக்குன்னு வந்துட்டு தனி பஸ் ஆப் இருக்குது, அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுலேயே உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன டைம் பஸ் வரும், அதுக்கு எவ்வளோ ரைடு ஃபேர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு இந்த செலேட்டர் ஏரோஸ்பேஸ் பார்க்கோட ஃபுல் மேப்பை தான் பார்த்துட்ருக்கோம். இதுலேருந்தே தெரியுது செலேட்டர் ஏரோஸ்பேஸ் பார்க் வந்துட்டு ரொம்பவே பெருசு. ஸோ அந்த செலேட்டர் ஏரோஸ்பேஸ் பார்க்கில் இருக்க ஒரு பகுதி தான் இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க். ஸோ அதை நோக்கி தான் நம்ம இப்போ வந்து நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ மணி வந்துட்டு இப்போ கரெக்டாக 3:30 ஆகுது மதியான டைம். இந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா யாருமே பார்க் வரமாட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இப்போ நடந்து உங்களுக்கு நான் தனியாக எல்லா இடத்துக்கும் போய் காமிச்சிட்ருக்கேன். ப்ரைவேட் ஜெட் பார்க் அப்படின்னா என்னென்னா, பார்க்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஜெட்ஸ் நிறைய லேண்ட் ஆகிற மாதிரி அந்த ரன்வே உங்களுக்கு தெரியும். அதுதான் வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ போகிற வழியிலேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய இடங்கள் இருக்குது. எல்லா இடமே வந்துட்டு முக்கியமாக கிட்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு விளையாடுறதுக்கு ரொம்ப நல்ல ஆக்டிவிட்டீஸாக இருக்குது. அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் ஈவினிங் ஒரு 5 o'clock மேலே வாங்க. அப்போ தான் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வருவாங்க, உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் என்ன மாதிரி வந்துட்டு 3:30 இல்லைனா 3 o'clock வந்தீங்கன்னா இந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. கிட்ஸுக்கும் வந்துட்டு அவங்களுக்கு கூட விளையாடுறதுக்கு யாருமே ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. இப்போ நம்ம வந்துட்டு சின்ன ஒரு ப்ளே கிரவுண்ட் பக்கத்தில் தான் இருக்கோம், நீங்களே பார்க்கலாம். இங்கே வந்துட்டு யாருமே மக்கள் வாழலை, பக்கத்தில் எந்த வகையான பில்டிங்ஸ் கிடையாது. பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு பார்க்குக்கு வந்துட்டு இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூர் கவர்மெண்ட் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்துட்டு கிட்ஸுக்காக பல ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு ஹோட்டல் ஒன்று நான் பார்த்தேன். இந்த ஹோட்டலில் மட்டும்தான் வந்துட்டு ஒரு 2 ஸ்டாஃப் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஆக்சுவலாக ஓப்பன்டு தான், பட் யாருமே வந்துட்டு அந்த நான் போன டைமில் யாருமே உள்ளே போகல. பட் உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு 2 கிளையன்ட்ஸ் இருந்தாங்க, 2 பேர் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, மற்றபடி யாருமே அங்கே இல்லை. இப்போ ரைட்டில் பார்த்தீங்கன்னா வீலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு பஸ் மாதிரி இருக்குது. வீலர்ஸ் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு பேர். ஆக்சுவலாக இந்த பஸ்லாம் வந்துட்டு இந்த அமெரிக்கன் ஃபிலிம்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஹாலிவுட் படங்களெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பஸ்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளேயே வந்துட்டு வீடு இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இதை அப்படியே தள்ளிட்டு எங்கே போனாலும் இதையே கூட எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இதை கூட எடுத்துகிட்டு போகிறதுனால உங்களுக்கு வீடு எல்லா இடத்துலையும் வந்துட்டு நீங்கள் வச்சிடலாம். ஏன்னா வந்துட்டு பஸ்ஸு தான் வீடு ஆக்சுவலாக. இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க்கு கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த டேர்னிங்கில் தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஜெட் பார்க் இருக்குது. இங்கேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ் தெரியுது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட்ஸோட என்ட்ரியே வந்துட்டு வேறு பக்கம் இருக்குது. பட் இது வந்துட்டு நம்ம வந்திருக்கிறது பார்க் ஏரியா. ஸோ பார்க் ஏரியானால பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணுறதுக்கு மட்டுமே வந்துட்டு இந்த ஒரு இடம் இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4லேருந்து 5 பெஞ்ச் இருக்கும். ஸோ அந்த பெஞ்சில் உட்காந்து இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இது ரெண்டுமே பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு இன்னும் உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்ம வந்துட்டு நடந்து ப்ரைவேட் ஜெட் பார்க்குக்கு ஃபஸ்ட்டு போகலாம். இது வந்துட்டு அந்த ப்ரைவேட் ஜெட் பார்க்குக்கு போகிற வழி. ஆக்சுவலாக அந்த வழியில் நின்று தான் நான் இவ்வளோ விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நடந்து உள்ளே போகணும் அப்படின்னா உள்ளே வந்துட்டு பார்க் பெஞ்சஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் நீங்கள் உட்காந்துட்டு தாராளமாக வந்துட்டு உங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். இதுக்குள்ளே நீங்கள் வரத்துக்கு வந்துட்டு அனுமதி அப்படிலாம் தேவையே கிடையாது. இது வந்துட்டு டோட்டலாக ஃப்ரீ, எந்த வகையிலும் நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டும் கட்ட போக தேவையில்லை. ஸோ ஈவினிங் டைம் நான் வந்துட்டு செலேட்டர் ஏர்போர்ட் பக்கம் வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க் வரலாம். இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க் வந்துட்டு ரொம்பவே ப்ரொடெக்டடாக ரொம்பவே சூப்பராக இருக்குது.
இப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு நடைபாதையில் தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிட்டத்துக்கு இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் நல்லா தெரியுது. நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கும் போது இப்படி தெரியுது. இதே சப்போஸ் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நேரில் நான் பார்த்தப்ப நான் சொல்கிறேன், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய பேர் வந்துட்டு இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்துட்டு அந்த வரப்போகிற அந்த கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வரப்போகிற அந்த ஒரு பேசஞ்சருக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ளைட்டை வந்துட்டு தயாராக வச்சுருக்காங்க. வந்தோடனே ஜஸ்ட் ஒரு 15 நிமிஷத்தில் வந்துட்டு ஃப்ளைட் எடுத்துருவாங்க. இது ஆக்சுவலாக ப்ரொடெக்டட் பிளேஸ், பாதுகாக்கப்பட்ட இடம், அனுமதியின்றி நுழையக்கூடாது. தமிழில் இந்த மாதிரி போர்டு வைக்கிறது நான் பார்க்கும்போது எனக்கே கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் வந்துட்டு சிங்கப்பூரில் தமிழ் பலகைகள் நேம் போர்ட்ஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. இப்போ இங்கே பார்க்குற ஃப்ளைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரைவேட் ஜெட்டில் மட்டும் வேலைகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் யாரோ வராங்க. ஸோ அவங்களுக்காக அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு டீசல் லோட் பண்ணுறது, ஐ மீன் அதில் என்ன வெயிட் பண்ணுறோங்களோ அதை லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மற்ற ஆக்டிவிட்டீஸ் பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் எல்லா பேருமே வந்துட்டு அந்த ஒரே ப்ரைவேட் ஜெட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னொரு சின்ன ப்ரைவேட் ஜெட் வந்துட்டு ரன்வே நோக்கி கிளம்ப போயிட்டுருக்கு. அது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 4 பேர் ட்ராவல் பண்ணலாம். மற்றபடி இந்த ஸ்டில்டாக நிற்கிற அந்த 3 ப்ரைவேட் ஜெட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்துட்டு ஒரு 6 பீப்புள் ட்ராவல் பண்ணலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ப்ரைவேட் ஜெட் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் சிங்கப்பூர் வரீங்க, நான் வந்துட்டு ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக்ஸ் நான் இருக்க போகிறேன், இல்லை மேக்ஸிமம் 1 மந்த் இருக்க போகிறேன். ஸோ எனக்கு எங்கெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா செலட்டர் ஏர்போர்ட் வாங்க. செலட்டர் ஏர்போர்ட் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு பெஞ்சஸ்லாம் இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்துட்டு உட்காந்து டைம்ஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். யாருக்கெல்லாம் எனக்கு வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு இந்த ஃப்ளைட்ஸ் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இது ஜாலியாக இருக்கும். மற்றவங்களுக்குலாம் ஜஸ்ட் வந்துட்டு வராங்களா, ப்ரைவேட் ஜெட் பார்க்குறாங்களா, போகிறாங்களா, ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஒரு எந்தூசியாசம் இருக்காது. யாருக்கெல்லாம் வந்துட்டு ஏவியேஷன் பிடிக்குமோ, ஃப்ளைட்டு பிடிக்குமோ அவங்களுக்கு தான் வந்துட்டு இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே நம்ம சின்னதாக பார்த்த ஒரு ப்ரைவேட் ஜெட் இப்போ வந்துட்டு ரன்வேல டேக் ஆஃப் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃப்ளைட்ஸ் வந்துட்டு ரன்வேல போகும், டேக் ஆஃப் ஆகும், லேண்டும் ஆகும். ஏர்போர்ட் வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் ஏர்போர்ட் வந்து பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கு வந்துட்டு என்ட்ரன்ஸ் வேறு ஒரு என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம உள்ளே வரணும். இந்த மாதிரி ப்ரைவேட் ஜெட்டில் சிங்கப்பூரியன்ஸ் நிறைய பேர், விஐபிஎஸ் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ரைடுக்கே பார்த்துட்டிங்கன்னா மினிமம் வந்துட்டு ஒரு $50,000 இல்லை $1,00,000 ஆகும். ஏன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லி. ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் நார்மலாக வந்துட்டு ஒரு நார்மல் பர்சன் யாருமே ட்ராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் ரிச்சான பீப்புள் மட்டும்தான் அதில் ட்ராவல் பண்ண முடியும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா முக்கால்வாசி எல்லா பேரும் வந்துட்டு பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் போவாங்க. இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ் எல்லாமே வந்துட்டு சில பேர் வந்துட்டு அவங்களே தனியாக ப்ரைவேட்டாக வச்சுருப்பாங்க, சொந்தமாக வச்சுருப்பாங்க. சில ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் வந்துட்டு ஹையர் பண்ணுவாங்க. யாரெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தேவைப்படுமோ அந்தந்த டயத்துக்கு வந்துட்டு அதை ஹையர் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம வந்துட்டு செலட்டர் ஏரோஸ்பேஸ் பார்க் ஹெரிட்டேஜ் ட்ரெயிலில் தான் இருக்கோம். அந்த ஒரு நேம்போடு தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது வந்துட்டு ஓப்பன் டைமிங்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா காலையிலேயே ஓப்பன் ஆயிரும். ஏன்னா வந்துட்டு இதில் வந்துட்டு ஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போட்டு மூடிலாம் வைக்க மாட்டாங்க, எப்பவுமே திறந்தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ப்ரைவேட் ஜெட்டை வந்துட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டு ரிவர்ஸ் கியர் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. ஸோ ரிவர்ஸ் கியர் இல்லாத ரீசனால் ஃப்ளைட் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு பின்னாடி போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஃப்ளைட் இப்போ சப்போஸ் ஒரு சின்ன ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா அதால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா இப்போ அதுக்கு முன்னாடி இந்த டோ வெஹிக்கிள் ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதுவே வந்துட்டு அந்த ஃப்ளைட்டை வந்துட்டு முன்னாடி இழுத்துட்டு போகும், பின்னாடி ரிவர்ஸ் கியர்லையும் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதெல்லாமே வந்துட்டு அந்த டோ வெஹிக்கிளில் மட்டும்தான் வந்துட்டு நம்ம பண்ண முடியும். ப்ரொடெக்டட் பிளேஸ், நோ அட்மிட்டன்ஸ் டு அன்அத்தாரைஸ்ட் பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்து பார்க்கலாம். இந்த கேஜை உடச்சிட்டு நீங்கள் உள்ளே போகக்கூடாது. அப்படி நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா அங்கே சிவியர் ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு தூரத்தில் வந்துட்டு 2 போயிங் ஜெட்டு தெரியுது. 737 மாடலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 2 போயிங் ஜெட்டுமே வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் தான். ஸோ இந்த பார்க்கில் வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்துட்டு அந்த போயிங் ப்ரைவேட் ஜெட் நோக்கி தான் நம்ம இப்போ ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு இது ரொம்ப பெரிய பார்க். இது ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு மினிமம் ஒரு 40 to 1 hour ஆகும் ஃபுல் பார்க்கை நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு. ரொம்ப பெரிய பார்க்கு. பார்க்கில் ஒரு ஜஸ்ட்டு வந்துட்டு ஒரு பார்ட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ். மற்றபடி பார்த்தீங்கன்னா பார்க் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது.
இது எல்லாமே வந்துட்டு ப்ரைவேட் ஜெட் ஆக்சுவலாக. இது என்னமோ நார்மலாக பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர் ஃப்ளைட்ஸ் நினச்சிடாதீங்க. இந்த போயிங்கும் பார்த்துட்டிங்கன்னா ப்ரைவேட் ஜெட்ஸ் தான். இது எல்லாமே வந்துட்டு பிஸ்னஸ் பீப்புள் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இங்கே பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் வந்துட்டு உங்களுக்கு ப்ரைவேட் ஜெட்ஸ் ரிப்பேர் பண்ணுற ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அங்கே இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதை தான் வந்துட்டு அந்த சைடு தான் நம்ம இப்போ போனோம். இப்போ மறுபடியும் நம்ம ப்ரைவேட் ஜெட் பார்க்லேருந்து இப்போ ரிவர்ஸில் நடந்துகிட்ருக்கோம். மறுபடியும் நம்ம வந்துட்டு இதுக்கு வெளியில் போயிட்டு பஸ்ஸை பிடிச்சிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறது தான் இப்போ நம்மளுக்கு வேலையே. ஸோ இந்த ப்ரைவேட் ஜெட்ஸ் பார்க்கை பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இங்கே உள்ளே வரத்துக்கு என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே தர தேவையில்லை. இப்போ ரெண்டாவதாக வேற ஒரு ஃப்ளைட் வந்துட்டு இப்போ லேண்ட் ஆகிருக்கு. இது மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸ் இங்கே லேண்ட் ஆகும். ஸோ இங்கே வரத்துக்கு வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இங்கே வந்துட்டு சிங்கப்பூரின் பிஆர் வரணும், இல்லை ஃபாரினர்ஸ் மட்டும்தான் வரணும், அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. யாருக்கு விருப்பமோ அவங்களாம் வந்துட்டு போகலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நார்மலாக இப்போ சிங்கப்பூருக்கு வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யாருமே வந்துட்டு சுற்றி பார்க்க மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு மெயின் பிளேசஸ் மட்டும்தான் போவாங்க. யாருக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ப்ரைவேட் ஜெட் பிடிக்கும், எனக்கு ஏவியேஷன் தான் பிடிக்கும், எனக்கு வந்துட்டு ஃப்ளைட் சம்மந்தமாக வந்துட்டு எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ரைவேட் ஜெட் கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா இது ஃப்ளைட்ஸ் ஆக்சுவலாக ஃப்ளைட்னாலே பிடிக்கும், ஃப்ளைட்னாலே நான் பார்ப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த செலெட்டார் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்க இந்த ப்ரைவேட் ஜெட் பார்க்குக்கு நீங்கள் வந்துடலாம். செலெட்டார் ஏர்போர்ட்லேருந்து இங்கே நடந்து வரதுக்கு மினிமம் வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஆகும். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா பஸ் கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இதுக்கு பஸ் கிடையாது. ஜஸ்ட் வந்துட்டு மேக்ஸிமம் 25 மினிட்ஸில் நீங்கள் வாக் பண்ணிகிட்டே வந்துடலாம். செலெட்டார் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 25 நிமிஷத்துக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்துடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ப்ரைவேட் ஜெட் இருந்துச்சு. அந்த ப்ரைவேட் ஜெட்டை தான் உள்ளே ஏதோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக லேண்ட் பண்ண ப்ரைவேட் ஜெட்டாக என்னன்னு தெரியல. இதை வந்துட்டு டோ வெஹிக்கிளில் கொண்டு வராங்க. இந்த மாதிரி நிறைய ப்ரைவேட் ஜெட்ஸை வந்துட்டு இந்த பார்க்கிங் ஸ்பேஸில் வந்துட்டு இந்த டோ ஜெட்ஸ் தான் வந்துட்டு பார்க் பண்ணுவாங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். அதில் உங்களுக்கு நான் தொடர்ந்து ரிப்ளை பண்ணுறேன். லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் ஆப்ஷன் பக்கத்துலேயே இருக்கும். அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.